விரல் தீண்டும் தூரம் நிலவு கரை நீங்க கொஞ்சம் உதவு வானொலி பண்பலை போல் வாயாடும் செல்ல பிள்ளை தேன்மொழி பேசுகின்றாய் தேனுக்கு வேலை இல்லை தப்பென்றால் தட்டி கேட்கும் தாயே நீ மகளாய் வந்தாய் அப்பனை நாளும் சுற்றி வருகிறாய் பூமி பந்தாய் எல்லோருமே கொண்டாடிடும் பண்டிகை போல நீ சிரித்தாய் கிளியே நீ ஆடி பழகு கிளைதானும் தந்தை மனது விரல் தீண்டும் தூரம் நிலவு கரை நீங்க கொஞ்சம் உதவு தாழம்பு திறக்காமல் ரகசியம் காக்க ஓரன்பு காற்றாகி அதை வந்து நீக்க எடுத்ததை கொடுக்காமல் நகராது கார்மேகம் நியாயத்தை நடத்தாமல் ஓயாது உன் வேகம் ஊசிகள் தீண்டா உடைகளும் ஏது பாசமே கொண்டு கணக்குகள் தீரு பழைய கசப்பு புதிய இனிப்பு தேடுமே பாவ மன்னிப்பு நீ ஆடி பழகு கிளைதானும் தோழன் மனது விரல் தீண்டும் தூரம் நிலவு கரை நீங்க கொஞ்சம் உதவு பா எழுந்துருப்பா பா எழுந்துருப்பா எழுந்துருப்பா எதுக்குடா எந்த உலுக்கு உலுக்குற எழுந்துருப்பா அப்பா என்ன? சக்சஸ் வெற்றி என்ன சக்சஸ் என்ன வெற்றி ஓ பாலா காதலுக்கு ஓகே சொல்லிட்டாளா ஆமாப்பா தட் மீன்ஸ் ரியலி சக்சஸ் வெற்றி சக்சஸ் வெற்றி நான் கோடீஸ்வரன் ஆயிட்டேன் நான் கோடீஸ்வரன் ஆயிட்டேன் நான் கரோட்பதி ஆயிட்டேன் நான் கரோட்பதி ஆயிட்டேன் நான் கோடீஸ்வரன் ஆயிட்டேன் ஐ அம் a rich man நான் கோடீஸ்வரன் ஆயிட்டேன் கோடீஸ்வரன் ஆயிட்டேன் கரோட்பதி ஆயிட்டேன் கரோட்பதி ஆயிட்டேன் நான் கோடீஸ்வரன் ஆயிட்டேன் கோடீஸ்வரன் ஆயிட்டேன் கரோட்பதி ஆயிட்டேன் கரோட்பதி ஆயிட்டேன் ஏங்க நான் கோடீஸ்வரன் ஆயிட்டேன் நான் கோடீஸ்வரன் ஏங்க என்ன ஆச்சு சக்சஸ் வெற்றி பாலா வந்து கமலேஸ்வரி லவ்வுக்கு ஓகே சொல்லிட்டா அப்ப நான் கோடீஸ்வரன் தானே அப்ப நான் கோடீஸ்வரன் தானே நான் கரோட்பதி தானே இருங்க இருங்க அப்படின்னு உங்ககிட்ட யார் சொன்னா கமலேஷ் தான் சொன்னா கமலேஷ் இன்னும் வீட்டுக்கே வரலையேங்க வீட்டுக்கே வரலையா இல்லையே இப்போ வந்து என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னானே அப்போ இதெல்லாம் கனவுப்பா ட்ரீம்ஸ்னு இங்கிலீஷ்ல சொல்வாங்க ம். ஓ பா இப்படியே கனவு கண்டுகிட்டே இருங்க போற போக்குல நீங்க சட்டையை கிழிச்சுக்கிட்டு அலைய போறீங்க கல்யாணம் கார்த்தின்னு அப்பா வந்துட்டான் பாரு என் பையன் இப்ப சொல்லுவான் பாரு சக்சஸ் வெற்றின்னு சொல்ற சக்சஸ் வெற்றி சொன்ன பாத்தியா அதே மாதிரி சொல்லிட்டான் பாரு என் பையன் கனவு பலிச்சிடுச்சு என்ன கனவுப்பா அதுவா அது வந்து நீ பாலா கிட்ட உன் லவ் சொல்லி அவ அந்த லவ்வுக்கு ஓகே சொல்ற மாதிரி கனவு கண்டா அது வெறும் கனவுதான்ப்பா நிஜமாவே ஆகாதுப்பா என்னடா சொல்ற அப்புறம் எதுக்கு சக்சஸ் வெற்றின்னு நீ தானப்பா சொல்ல சொன்ன ஐயோ முட்டாள நீ போய் முதல்ல துப்பாக்கி எடுத்துட்டு வா இவனை எங்கேயே சுட்டு பொசிக்கிறேன் நான் எனக்கு தெரிஞ்சு எஸ்பி சௌத்ரிக்கு அப்புறம் பெத்த புள்ளைய சுட்டு தள்ள போற முதல் அப்பா நீங்க தான் ஏய் சும்மா ரெடி ஏங்க அங்க என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்காம சுட்டு தள்ளுவேனா என்ன அர்த்தம் அதானே இப்ப விசாரிக்கிறேன் பாரு ஆ. டேய் நீ பாலாவோட அந்த பார்ட்டிக்கு போனியா ம். போனப்பா போய் எங்க அவகிட்ட உன் லவ் சொன்னியா சொல்லலாம் தான் இருந்தேன் அதுக்குள்ள அந்த சுதீஷ் அவன் லவ் சொல்லிட்டான் ஐயோ கேட்டியா 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 இவன் லவ் சொல்றதுக்கு முன்னாடி வேற எவனோ போய் அவகிட்ட லவ் சொல்லிட்டானா இத கேட்டுட்டு ஐயோ என்னால தாங்க முடியலையே அப்பா கன்னு கொண்டு வருவா வேணா போய் ஒரு முழம் கயிறு எடுத்துட்டு வா இங்கேயே கழுத்துல மாட்டிக்கிட்டு தொங்கிடுறேன் ஐயோ இவனை பிள்ளையா பெத்தது பெரிய அவமானம் அந்த அவமானம் தீரணும்னா நான் இப்பவே இங்க தொங்கிதான் ஆகணும் அவசரப்படாதீங்க அப்ப நாளைக்கு சாவகாசமா தொங்கலான்றியா சாவறதுக்கு எதுக்கு சாவகாசம் அப்பா நான் சொல்றது கேளுப்பா சொல்லு பாலா அந்த சுதீஷோட லவ்வ ரிஜெக்ட் பண்ணிட்டான் ரிஜெக்ட் பண்ணிட்டாளா Yeah. ஐயோ 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 என்னால தாங்க முடியலையே என்னங்க சொல்றீங்க இது வந்து சந்தோஷம் தாங்க முடியலடி இப்ப நீ என்ன தெரியுமா பண்ற போய் கயிறு எடுத்துட்டு வரவா ஐயோ எப்ப கேட்ட கயிறு எப்ப கொண்டு வந்து அதை வாங்கி உன் கழுத்துல மாட்டிடுவேன் என்ன சொல்றீங்க இப்ப நீ என்ன தெரியுமா பண்ற நேரா கிச்சனுக்கு போற அப்படியே ரவைய பொன்னிறமா வறுத்து ம் அதுல அப்படியே நெய்யும் சர்க்கரையும் கொட்டி ம். முந்திரி பருப்பு அள்ளி போட்டு கேசரி பண்ணி எடுத்துட்டு வர போ ஐயோ எனக்கு சந்தோஷத்தை தாங்க முடியலையே அதுல என்னப்பா உங்களுக்கு சந்தோஷம் இதுல பியூட்டி என்னன்னா ஒருத்தி லவ் எப்ப ரிஜெக்ட் பண்ணுவா
ஏற்கனவே யாராவது ஒருத்தனை காதலிச்சிருந்தாலும் யாராவது காதலிக்கிறேன்னு சொன்னா ரிஜெக்ட் பண்ணுவா, இல்ல யாரையுமே காதலிக்க பிடிக்கலனா அப்ப காதல ரிஜெக்ட் பண்ணுவா. சோ எப்படி பார்த்தாலும் இவனுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குல்ல. அப்பா ஒருவேளை அவ யாருமே லவ் பண்ண வந்துட்டா? நான் எதுக்குடா இருக்கேன்? இல்ல இது இவங்க 2 பேருக்குள்ள காதல் வரதுக்கு நான் ஏதாவது ஐடியா பண்ணுவேன்னு சொல்ல வந்தேன். டேய் இங்க பாருடா, எக்ஸாம்ல நீ 1000 தடவை அரியர்ஸ் வை ஃபெயில் ஆகு, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா இந்த தடவை உனக்கு இன்னும் ஒரே ஒரு அட்டெம்ப்ட் தான் இருக்கு, அதுல நீ கண்டிப்பா பாஸ் ஆகியே தீரணும். அவ அவங்க அப்பா மேல உயிரே வச்சிருக்காப்பா. ஒருவேளை அவ யாருன்னா காதலிச்சு அதை அவங்க அப்பா ஏத்துக்கலனா அவளால அதை தாங்கிக்க முடியாது. அதனால அவ யாரையுமே லவ் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டா. இப்ப என்ன, அவ அப்பாவோட பர்மிஷன் இல்லாம எதுவும் செய்ய மாட்டா, அவ்வளவுதானே? நீ ஒண்ணு பண்ற, போய் அவகிட்ட லவ் சொல்லு. அப்ப என்ன பண்ணுவா, நேர போய் அவங்க அப்பா கிட்ட சொல்லுவா. அவ அப்பா ஜெகதீஷ் சார் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, நான் அவங்க கிட்ட சொல்லிக்கிறேன், அவ்வளவுதானே? எல்லாம் 75% சக்சஸ் ஆன மாதிரி தான். கன் எடுத்து எல்லாரையும் சுட்டு தள்ளிடலாம் போல இருக்கு. ஜோக் தானே அடிக்கிற? இது சீரியஸ். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அந்த மருந்து இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள இங்க வந்தாகணும். நோ மோர் எக்ஸ்கியூசஸ். ஓகே, டு இட். என்ன மருந்து டாடி? அது ஃபாரின்ல இருந்து ஒரு மருந்து தேவையா இருந்ததுமா, அதுக்கு தான் போன் பண்ணிட்டு இருந்தேன். யாருக்கு? சாந்தமாக்கா? அது உனக்கு எப்படி தெரியும்? இல்ல, நேத்து நைட்டு தற்செயலா உங்களை பார்க்க வந்தப்போ நீங்க அவங்க கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். என்ன கேட்டேன்? அவங்க என்ன பேசினாங்கன்னு எனக்கு சரியா கேட்கல, ஆனா நீங்க அவங்கள சாந்தமான கூப்பிட்டது எனக்கு கேட்டுச்சு. பலா, ஒட்டு கேட்கறது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. இந்த தப்ப முறையா என் பொண்ணு அதுவும் நீ செஞ்சிருக்கன்றதுனால உன்னை மன்னிச்சு விட்டுறேன். இனிமே இந்த தப்ப பண்ணாத. அந்த சாந்தா யாருமே இல்லாத ஒரு அனாதம்மா. அவங்களுக்கு புத்தி சுவாதீனமே இல்லாத ஒரு பொண்ணு. அந்த பொண்ணோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நான் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். சரி விடு. ஆமா, நேத்துக்கு நீ பார்ட்டிக்கு போனேன்னு சொன்ன, என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்ன. பார்ட்டியில என்ன நடந்துச்சு? அது ஒண்ணும் இல்ல டாடி, நேத்து பார்ட்டியில என் ஃப்ரெண்டு சுதீஷ் இருக்கான்ல, ஆமா. அவன் திடீர்னு என்ன ப்ரப்போஸ் பண்ணிட்டான். ஐ see. நீ என்ன சொன்ன? என்ன சொல்லிருப்பேன்னு உங்களுக்கு தெரியாதா? as usual வெரி சிம்பிள், நோன்னு சொல்லிட்டேன். ஏன்டா அப்படி சொன்ன? ஏன்னா நான் என் டாடிக்கு பிடிக்காதது எப்பவும் செய்ய மாட்டேன். தேங்க்யூடா, தேங்க்யூடா. ஆமா, யார் இந்த சுதீஷ்? அதான் அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மார்க்கண்டேயன் இருக்காருல்ல, அவரோட பையன். ஐ see. அவரோட சன்னா? அவன் ஏதாவது தொடர்ந்து தொந்தரவு பண்ணானா என்கிட்ட சொல்லுமா? அதுக்கு தேவையே இருக்காது டாடி, நானே அவனை நல்லா அடிச்சுட்டு வந்துட்டேன். அடிச்சு சொல். டாடி, அந்த சாந்தம்மா இல்ல டாடி, அவங்க ஏதோ ஆதரவில்லாத அனாதன்னு சொன்னீங்களே, அவங்க பொண்ணு வேற மனநிலை சரியில்லாதவன்னு சொன்னீங்க. அதனால அவங்கள நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து வச்சுக்கலாமே டாடி. ஷட் அப் பாலா, ஷட் அப். கஷ்டப்படுறவங்களுக்கு கை தூக்கி விடுறதுக்கு பேர் ஹெல்ப். அதுக்கு பதிலா அவங்கள தலையில தூக்கி வச்சுட்டு தோல்லையும் சுமக்கிறதுக்கு பேரு பைத்தியக்காரத்தனம். ஹெல்ப்புக்கும் பைத்தியக்காரத்தனத்துக்கும் ஒன்ன காட்டுல வித்தியாசம் எனக்கு நல்லா தெரியும். ஓகே சாரி டாடி. ஓகே ஓகே ஓகே. இத பாருமா, கேள்விகள் மனசுல தோன்ற வரைக்கும் தான் வாழ்க்கையில பிரச்சனையே இருக்காது. நமக்கு சின்ன வயசுல சூரியன் எப்படி உதிக்குது, சந்திரன் எப்படி மறையுது, இந்த மாதிரி கேள்விகள்லாம் நம்ம மனசுல தோண்டிக்கிட்டே இருக்கும். அது மூலமா நம்ம ஜெனரல் நாலேஜ் வளரும்.
அதே நம்ம கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அதே ஜெனரல் நாலேஜை வச்சு கூட இருக்கிறவங்களை எல்லாம் அனாவசியமா நம்ம சந்தேகப்படுறோம். இதுதான் பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம். சரிடா, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். ஈவினிங் மீட் பண்ணலாம். ஓகே, பாய் பாய். டேய், என்னடா 2-3 நாளா மூட் அப்செட்ல இருக்க? ஏதோ திங்கிங்ல இருக்க? டேய், அரை மணி நேரமா உன்கிட்ட தானே ஓதுன்னு ஓதிட்டு இருக்கேன். என்னடா ஆச்சு? டேய், உன் லேட்டஸ்ட் ஃபிகர் அர்ச்சனா கூப்பிடுறாடா. இல்லன்னு சொல்றா. மச்சான், கால்ல இருந்து 15 தடவை கூப்பிட்டாடா. ஒழுங்கா பேசுறீ மச்சான், இல்லவ நேர்லயே வந்துருவா. பேசுறா. சொல்லுடி. இனிமே என்ன பார்க்க வராத. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஓவர். எனக்கு பாலான்னு ஒரு பொண்ணை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இனிமே அவதான் எனக்கு வைஃப். என்னது நீயா? யூ ஆர் ஜஸ்ட் ஒன் ஆஃப் த கம்பெனியா? தட்ஸ் ஆல். ஹே, கம்பெனியனை எந்த முட்டாலும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். அஃப்கோர்ஸ் நான் உன் கூட பிளஷரை ஷேர் பண்ணிக்கிட்டேன். உண்மைதான். பதிலுக்கு நீயே என்னோட பணத்தை ஷேர் பண்ணிக்கிட்டல. தானிக்கு தீனி சரி போயிருந்திமா. பாரு, இதுக்கு மேல ஏதாவது டார்ச்சர் பண்ண பாய்ஸ் டீசிங்ல உன்னை எடுத்து உள்ள போட்டுருவேன். வைடி போன. என்னடா காதலன்ற கல்யாணன்ற பாலாதான் ஒய்ஃப்ன்ற? ஆமாடா, உண்மையதான் சொல்றேன். இந்த ஜென்மத்தை பொறுத்த வரைக்கும் பாலாதான் என்னோட வைஃப். டேய், அவதான் உன் காதல தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாளடா. தூக்கி எறிஞ்சு போயிட்டாடா. ஆனா அவ ஏத்தி வச்ச காதல் தீபம் இன்னும் என் மனசுல எரிஞ்சிட்டு இருக்குடா. இவர் பேரு ரஜினிகாந்த். காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே நெஞ்சில் நின்றுன்னு. போடா, வேற வேலை இருந்தா பாடுறா. முடியாது மச்சி. அப்போ ஒண்ணு செய், அவளை பேசாம கிட்னாப் பண்ணிரு. டேய், என்னடா சொல்ற? நான் நடக்க வேண்டியதுதான்டா சொல்றேன். டேய், மாம்பழ சீசன்ல மாம்பழம் தானா கனிட்டோன்னு பல பேர் காத்துட்டு இருக்கிறது இல்ல. அத கார்பனேட் போட்டு பழுக்க வச்சிடுறாங்க. அந்த மாதிரிதானே உன் காதலும். அவ தானா கணிற மாதிரி தெரியல. கடத்திட்டு போயிட்டு அவளை அனுபவிச்சிரு. அப்புறம் தன்னால கழுத்து நீட்டுவா பாரு. இல்ல மச்சி, அவகிட்ட நான் பேசி பேசி என் காதல அவன் மனசை விதைச்சிருவேன்டா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன் நம்பிக்கை தூக்கி கடல்ல போடுறா. டேய், நான் சொல்றதுதான் ஒரே ரூட்டு. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். ஏப்பா, சாப்பாடு இங்க வச்சுட்டு எங்கே விரத்திய பாக்குறீங்க? சாப்பிடுப்பா. என்னப்பா? இந்தாப்பா பேப்பர். தேங்க்யூ சார். நான் தினமும் உனக்கு பேப்பர் வாங்கி கொடுக்கறதும் அதுக்கு நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்றதும் பல வருஷமா நடந்துட்டு தானே இருக்கு. நீ மட்டும் 3 தடவை தப்பிக்க முயற்சி பண்ணாம இருந்திருந்தா இந்நேரம் விடுதலையாகி வெளியே போயிருப்ப. இனிமேலாவது ஒழுங்கா நடந்துக்கிட்டு சீக்கிரமா விடுதலையாகி வெளியே போற வழியை பாரு. என்னாச்சுப்பா? ஏன் பேப்பர் கிழிச்சு போடுற? அதுல ஒரு துரோகியோட படம் இருந்துச்சு. ஓஹோ. தப்பு செய்யாத நான் உள்ள இருக்கேன், தப்பு செஞ்ச இவன் வெளியே இருக்கான். நேர்மை நாணயம்னு பெருசா பேட்டி கொடுத்திருக்கான். அவ விரிச்ச வலையில நான் மாட்டிக்கிட்டு இன்னைக்கு ஜெயில வந்து பலாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். என்னப்பா பண்றது? சில நேரங்கள்ல ஆண்டவன் நல்லா உங்களை சோதிப்பான். நீ மனசு தேத்திக்கப்பா. என்னன்னு தேத்திக்கணும் ரத்னம்?
செய்யாத கொலைக்கு ஆண்டவன் ஒரு தண்டனை கொடுத்தா பரவாயில்ல, உடம்பு மனசு ரெண்டுத்துக்கு சேர்த்து 2 தண்டனை கொடுத்திருக்கான். ஆயுள் தண்டனைன்னு என் உடம்ப தண்டிச்சான். நான் செத்த அழக்கூட ஆள் இல்லாம என் மனசையும் சேர்த்து தண்டிச்சுட்டான். அப்படியாப்பா? நானே ஒன்னு கேட்கணும்னு இருந்தேன். இந்த ஜெயில்ல இருக்கிற கைதியெல்லாம் பார்க்கறதுக்கு மாமன், மச்சான், அண்ணன், தம்பி எல்லாருமே வர்றாங்க. ஆனா உன்னை பார்க்கறதுக்கு யாருமே வரலையப்பா. எப்படி வருவாங்க? இல்ல எப்படி வருவாங்கன்னு கேக்குறேன். நான் தான் கொலை பண்ணேன்னு என் பொண்டாட்டி காமாட்சியே நம்பினா. கொலைகாரம் பொண்டாட்டி, கொலைகாரம் பொண்ணுன்னு ஊர்ல இருக்கிற ஜனங்க பூரா எங்க மூஞ்சில காரி துப்புறாங்க. இந்த அசிங்கத்தோட எங்களால உயிர் வாழ முடியல. அதனால இனிமே உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாதுன்னு ஊர் ஜனங்க எச்சியோட தாயச்சியும் சேர்த்து என் முகத்துல காரி துப்பிட்டாப்பா, காரி துப்பிட்டா. அழாதப்பா. ஒவ்வொரு கைதியையும் அவங்க வீட்டுல உள்ளவங்க பார்க்க வரும்போது நான் அப்படியே துடியா துடிச்சிருக்கேன். என் பொண்டாட்டியையும் பிள்ளையையும் பார்க்க முடியலையேன்னு அழுதுருக்கேன். அந்த அழுகையோட முடிவு ஆத்திரத்தை உண்டாக்குச்சு. என்னோட இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவன கொல்லணும்னு எனக்கு வெறி வந்துச்சு. 3 தடவை இந்த ஜெயில இருந்து தப்பிக்க முயற்சி பண்ண. ஆனா அவனை கொல்றதுக்கு முன்னாடியே போலீஸ்ல மாட்டிக்கிட்டேன். ஏப்பா, உன் கதையை கேட்கும்போது என் மனசுக்கே ரொம்ப கவலையா இருக்குப்பா. கடவுள் உன் குடும்பத்தை காப்பாத்துவாருப்பா, நீ ஒன்னும் கவலைப்படாத. என் குடும்பத்தை நல்லபடியா வச்சிருக்கானோ இல்லையோ, ஆனா அந்த படுப்பாவை ஜெகதீஷ மட்டும் நல்லபடியா உசுரோட வச்சிருக்கணும் அப்படின்னு நான் அந்த கடவுளை வேண்டிக்கிறேன். ஏப்பா, என்னப்பா சொல்ற? ஆமா, உன் வாழ்க்கையை கெடுத்தவன அவன் நல்லா இருக்கணும், அவன் குடும்பம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறியா? ஆமா ஆமா, அவன் உயிரோட இருந்தா தானே நான் விடுதலையாகி வெளியே போன உடனே அவனை கொலை பண்ண முடியும், அவன் பொண்ணையும் கொலை பண்ண முடியும். நோய் வந்தோ இல்ல ஆக்சிடென்ட்லயே அவன் சாக கூடாது. என்னால என் கையால அவன் சாகணும். அது வரைக்கும் அவன் உயிரோட இருந்து தான் ஆகணும். என்னப்பா, கொலை பண்ணா மறுபடியும் ஜெயிலுக்கு தாப்பா வரணும். அது என்ன பெரிய விஷயம்? செய்யாத கொலைக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கும் போது இனிமே செய்ய போற கொலைக்கு தண்டனை அனுபவிக்கிறது என்ன பெரிய விஷயம்? அழகே இல்லாத எனக்கு அழகான சுந்தரம்னு பேரு வச்சான் எங்க அப்ப. அதை ஈடு செய்யற மாதிரி அழகான மகாலட்சுமி மாதிரி என் பொண்டாட்டி காமாட்சி எனக்கு வந்து சேர்ந்தா. அவளையும் மிஞ்சிற மாதிரி கௌரி எனக்கு வந்து பொண்ணா பிறந்தா. அந்த அழகு, அந்த துடிப்பு இன்னும் என் கண்ணுக்குள்ள அப்படியே இருக்கு. ஏ கௌரிய ஒரே ஒரு தடவை நான் பார்க்கணும். அவ என் அப்பான்னு கூப்பிடுறத ஒரே ஒரு தடவை இந்த காதால நான் கேட்கணும். அது போதும் எனக்கு. அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே தேவையில்லை. நான் செத்தா கூட எனக்கு யாரும் கொல்லி வைக்க வேண்டாம். நானே வெந்துருவேன். கௌரி, இதோ வரேம்மா. என்னம்மா கௌரி, இன்னைக்கு எங்கம்மா டியூட்டி? இன்னைக்கு மவுண்ட் ரோட் பேரணி, பந்தபஸ்து டியூட்டி. பயங்கர டென்ஷன். சரி, டிஃபன் சாப்பிடுவா. என்ன டிஃபன்? வெண்பொங்கல், மெதுவடை, வெங்காய சாம்பார். பொங்கலையும் வடையும் சாப்பிட்டுக்கிட்டு போத்திக்கிட்டு தூங்குறதா? எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்லிருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட்க்கு டோஸ்டும் ஜூஸும் பண்ணி வைன்னு? ஐயே, காஞ்ச ரொட்டியும் ஒரு டம்ளர் ஜூஸும் குடிச்சா உடம்புல எப்படிமா தெம்பு இருக்கும்? நீ என்ன உட்கார்ந்து பாக்குற வேலைய பாக்குற? ஓடி ஆடி திரியணும் இல்ல, அதுக்கு தெம்பு வேணாமா? என்னம்மா அப்படி பாக்குற? ஏதோ புதுசா பாக்குற மாதிரி. புதுசா தாமா பாக்குறேன். உன்னை இந்த போலீஸ் ட்ரெஸ்ல பாக்கும்போது பெருமையாவும் பாக்குறேன். அன்னைக்கு உன்னை வளர்த்த ஆளாக்க
நான் பட்ட கஷ்டம் அல்ல. இப்ப நான் விடுற சந்தோஷ கண்ணீர்ல கரைஞ்சு போச்சுமா. அது மட்டும் இல்ல, இந்த ஊரே எழுந்து நின்னு மரியாதையா உனக்கு சல்யூட் அடிக்கும் போது என்னமோ எனக்கே சல்யூட் அடிக்கிற மாதிரி பூரிச்சு போறேம்மா. இந்த பூரிப்பு சந்தோஷமும் என்னைக்கும் நிலைச்சிருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசையும். அம்மா, மிஸ்டர் காமாட்சி சுந்தரம் இருக்காங்களா? காமாட்சி சுந்தரம் யாருங்க?